பார்ட் 2 வீடியோ. இதில் பாருங்கள், சென்னை மருத்துவப் பள்ளி எப்போ ஏற்படுத்துனாங்கன்னா 1835. அந்த மருத்துவப் பள்ளியை தான் மருத்துவக் கல்லூரியாக 1851 கொண்டு வந்திருப்பாங்க. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1835 மருத்துவப் பள்ளி, 1851 மருத்துவக் கல்லூரியாக. அடுத்து சென்னையில் மாநில பள்ளி 1836. 3 to 6 ஞாபகம், 3ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் இருந்துச்சு ஞாபகம், 1836. அதே சென்னை கிறிஸ்துவ பள்ளி அப்படின்னா 40 ஞாபகம், 40 வயசில் கூட சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி 1841. கிறிஸ்துவ பள்ளியை 40 வயசில் முடிச்சுட்டு 41 பச்சையப்பனில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த குழு சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது 1854. இதுதான் கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சார்லஸ் வுட் அறிக்கை. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தாய்மொழியில் நீங்கள் கல்வியை போதிக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஹண்டர் குழு 1882. இது என்னென்னா, ஆரம்ப நிலை கல்வி நிறையா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள அந்த இயர்லி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதை கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்தந்த நகராட்சி மாவட்ட மையங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1890 சென்னை ஆளுநர் கன்னிமாரா பிரபு இருந்திருப்பார். கன்னிமாரா நூலகத்தை ஏற்படுத்துகிறாரு சென்னையில். அடுத்து 1891 சென்னையில் சட்டக்கல்லூரி வருது. அடுத்து 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீதி கட்சியோட இதிலேயே பார்த்துருப்போம். அடுத்து 1944 இது ஒரு முக்கியமானது, சர் ஜான் சர்ஜென்ட் அப்படிங்கிறவங்களோட ஆலோசனைப்படி 6 முதல் 11 வயது உள்ள மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வியை துவங்கியிருக்காங்க. அடுத்து ஆல்ரெடி சொன்னது 1835 மருத்துவப் பள்ளி 51 மருத்துவக் கல்லூரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். தேங்க்யூ.